சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று உலக மகளிர் தினம். பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று 8/3/2024 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 25ஆம் நாள். திரையோதசி திதி இன்று இரவு 9:58 வரை. திருவோணம் நட்சத்திரம் காலை 10:41 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், சொந்த வாழ்க்கை, விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய, எதையும் செய்து அறிமுகப்படுத்தி அதன் மூலமான பணவரவுகள் அடையக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு கடன் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய 6ஆம் அதிபதியும் உங்களுக்கு சாதகமில்லாத தன்மைகளை கொடுக்கக்கூடிய புதன் கிரகம் இன்றைக்கு நீச்ச நிலைமையில் ராகுவோடு சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்குது. தேவையில்லாத கடன்கள் வாங்கக்கூடாத, இப்போ ஒரு உறுதி எடுத்துக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையும். இந்த விஷயத்திற்கு கடன் வாங்கக்கூடாது, அதாவது ஆடம்பர விஷயத்திற்கு, அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை வாங்குவதற்கு, மிக மிக முக்கியமாக நண்பர்களுக்கு தந்தேன், உறவினர்களுக்கு தந்தேன் என்பது போன்ற ஒரு நிலையில் தனக்கு ஆகாத சில விஷயங்களை பண விவகாரத்தில் செய்துவிடக்கூடாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தனித்து 12ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் கூட சில நிலைகளில் சுப கடன்களையே, தேவைக்கு அதிகமான கடன்களையே கொடுப்பார். அதே நேரத்தில் அவர் இங்கே ராகுவோடு புதன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அசுப கடன்களை கொடுத்துவிடக்கூடிய அமைப்பு என்பதால் அதிக வட்டிக்கு வாங்குவதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும், எத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு கடன் வாங்க தேவையில்லாமல், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அடமான வைக்க தேவையில்லாமல் இன்றைக்கு ஒரு நாளை நகர்த்தி விட்டு நாளைய நாளிலிருந்து ஏதேனும் ஒரு நிலையை பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே இன்னொன்று கூட சொல்லலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இன்றைக்கு அசல் தொகையில் ஒரு சிறிய தொகையை கொடுக்க முடிந்தால், நான் ஆயிரக்கணக்கில் கடன் வச்சிருக்கிறேன், லட்சக்கணக்கில் கடன் வச்சிருக்கிறேன் என்பதை போன்ற மலைத்து விடாமல் அதில் ஒரு சிறிய தொகையை செலுத்துவதன் மூலமாக கடன்களே தொல்லையின்றி அப்படியே விலகக்கூடிய, இந்த வருடத்திற்குள் கடன்கள் முழுவதுமாக அடையக்கூடிய நல்ல நாள் மேஷத்திற்கு இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவு வரக்கூடிய நாள் இன்னைக்கு. 2ஆம் அதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். இருந்தாலும் கூட 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் மிக வலுவையாக இருக்கின்ற ஒரு நல்ல காரணத்தினால் பணவரவுகள் இயல்பாகவே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பணவரவு இன்றைக்கி கிடைக்கும். பெரும்பாலும் பிஎஃப் கிராஜுவிட்டி போன்றவைகள் இன்னும் வரவே இல்லை. வேலையை விட்டு அல்லது வேலையிலிருந்து ஓய்வு பெற்று இந்த மாதிரியான ஒரு பணப்பலன்கள் எதையுமே அடையாமல் எல்லா வகையும் இழுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கின்ற நிலைமைகளில் தான் நான் இருக்கிறேன் என்பது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதை கடந்தவர்கள் அனைவருக்குமே உங்களுக்கு உரிய பணம் உங்களிடம் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 11ஆம் இடம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் ராகுவின் நினைவில் இருப்பதால் எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக ஏதேனும் ஒரு நிலையில் வேலை, தொழில் போன்றவைகளில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேலதிகாரியாக இன்னொரு மொழி பேசுகிறவரை கொண்டவர்களுக்கு அவர்களின் மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, பணியிடங்களில் வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இன்றைக்கு சந்தோஷமாக மன அழுத்தமின்றி ஒரு பணி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக நைட் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உங்களுக்கு விருப்பமான ஷிஃப்ட் மாறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு இன்று முதல் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். என்ன இருந்தாலும் அவர் கேந்திர ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு பலவீனமான நாள். கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 வார காலத்திற்கு அப்படியே மனம் சற்று சோர்வாக இருக்கக்கூடிய, மற்றவங்க பார்த்து ஒன்றும் இல்லை எந்திரி, உன்னால் எல்லாம் செய்ய முடியும், இந்த மாதிரியான மற்றவர்களுடைய உற்சாக வார்த்தைகள் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே ராசிநாதன், ராசி போன்றவைகள் இருள் கிரகங்களால் பலவீனப்படுத்தும் போது, ராசியில் சனி இருக்கிறது தான் ஜென்மச்சனின்னு சொல்கிறோம், ராசியில் ராகு இருக்கிறது தான் இருள் தன்மையோடு அந்த நேரத்தில் ராசி செயல்பட முடியாத தன்மையில் இருக்கும்னு சொல்லுவோம். அதற்கடுத்த நிலையாக ராசிநாதன் இருள் கிரகங்களோடு சேரும் பொழுது கொஞ்சம்
சற்று சோர்வும் ஒரு மாதிரியான ஒரு சோம்பலும் வந்துவிடக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இது நீடிக்கும். ராசிநாதன் நீச்ச நிலையில் ராகுவோடு சேர்ந்திருப்பதால் ஏதாவது ஒரு அமைப்பில் மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதால் இளம் பெண்கள் மிக ஒரு நிலையில் எல்லாத்திலையும் ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நாளாக, ஒரு ஆண்களுடைய பசப்பு வார்த்தைகளை நம்பிவிடாமல் யாராக இருந்தாலும் ஒரு நிலையில் என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் தெளிவாக கேட்பேன். அதைவிட மேலாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம், அம்மா அப்பா தாத்தா பாட்டிங்கிட்ட கருத்து கேட்டு அதன்போல் நடப்பேன் என்கின்ற உறுதிமொழி எடுக்க தேவையான நாளாக அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்கும் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னம்பிக்கை போகக்கூடிய நாள் இன்னைக்கு, தைரியம் இழக்கக்கூடிய நாள். நீச்சமாகிய ஒரு 3ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட ராகுவோடு சேர்ந்து இருள் தன்மையை அடைகிறார். ஆக இதுவரைக்கும் ஒரு ஸ்மாராக அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்த நிலைமை எல்லாம் மாறி இன்றைக்கு எதுவுமே செய்ய முடியாதோ, என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே போனால் முன்னாடி போனால் அப்படியாவது பின்னாடி போனால் இப்படியாவது எந்த பக்கமும் போக முடியல, ஒரு முட்டுச்சந்திற்குள் போய் முட்டி கொள்வது போல வழிகள் அத்தனையும் அடைக்கப்பட்டு விட்ட ஒரு நிலையைப் போல உணர்கிறேனே என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சாதகமும் பாதகமும் அப்படியே நல்லதும் கெட்டதும் கலந்து தானே வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய நிலைமையில் மற்றவர்களுக்கு ஒரு கிஞ்சிற்றும் துரோக எண்ணங்கள் எதுவும் இல்லாத உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்று மாலை 5 மணிக்கு பிறகு அப்படியே மாற்றங்கள் நல்ல விதமாக வந்து எல்லாத்திலிருந்து எழுந்திரிச்சிட்டு வர நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்கு புதனின் இந்த ஒரு மாதிரியான முயற்சியற்ற தன்மையை குறிக்கக்கூடிய போக்குகள் நீடிக்கும் என்பதால் மற்றவர்களுடைய சொல்லை நம்பாமல் எதுவாக இருந்தாலும் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கொண்டு, அதாவது உடையவன் இல்லா இருக்கை பால்னு சொல்லுவோம், எல்லாவற்றையும் நீங்களே கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு நாளாகவே அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் வருமான தடங்கல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனாதிபதியும் லாபாதிபதியுமான புதன் இன்றைக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சனாகி ராகுவோடு சேர்றார். பணம் வராத இடங்களில் என்னடா சரளமாக அப்படியே போய்கிட்டு இருந்ததே, இன்றைக்கி என்னமோ ஒரு ஸ்ட்ரக் ஆகுதே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள். இவருக்கு பணம் கொடுப்பாருன்னு நினச்சுமே, ஆனால் இவர் வரிசையாக இவ்வளோ நாள் கொடுத்துக்கிட்டே இருந்தாரே, ஆனால் இப்போது தடுமாறுகிறாரே. இவர் தடுமாறுறதுனால நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய வாழ்க்கை சில விஷயங்கள் அப்படியே தடுமாறி போயிடுமோ என்பது மாதிரியான உதவி செய்தவர்களிடமிருந்து திரும்பி வந்த பணங்கள் சில நேரங்களில் தடையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசிக்கார வியாபாரிகளுக்கு இன்றைக்கு ரொம்ப பொறுமையும் நிதானமும் வேண்டும். அதை போலவே சுய தொழில் பண்ணுறவங்க கூட இன்றைக்கு அடுத்தவர்களை நம்பி பணம் கொடுத்துடாதீங்க, கடன் கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஒரு நிலையில் இன்றைக்கு பிரத்தியார் மேலே ஒரு மாதிரியான நம்பிக்கை வைத்து கடன் கொடுக்கக்கூடியது ஒரு நிலையில் உங்களுடைய பணத்தை அவர் அப்படியே ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அவருடைய விஷயத்திற்கு அதை உபயோகப்படுத்திட்டு நம்மளை ஒரு நிலையில் அப்படியே நடுக்காட்டில் விட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்திலிருந்து இன்னும் 3 வார காலத்திற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்பதால் பண விவகாரங்களில் அடுத்தவரை நம்பாமல், அடுத்தவருக்கு கூடுமானவரை உதவிகளை செய்யாமல், மனித வாழ்க்கையே உதவிகளை செய்கிறதானங்கய்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட எந்த இடத்துல உதவி செய்கிறது, எந்த இடத்துல உதவி செய்யாமல் அப்படியே இருப்பது என்பது போன்ற சில நிலைகளை வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே தீர வேண்டும். அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் பண விவகாரத்தில் கவனமாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் கூட நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சமானாலும் ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாள். 7ஆம் இடத்துல அவர் எப்போவுமே நீச்சன் ஆவார். ஆனால் இப்போ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இருள் தன்மை அடைந்திருக்கிறார். ராகுவோடு அவர் சேருகிறார். எந்த ஒரு இடத்தில் ராசிநாதன் ராகுவோடு சேருகிறாரோ அந்த நேரத்தில் நம்முடைய மனம் இருள் அடையும் என்பது ஒரு அர்த்தம். அதாவது ராசியில் இருள் கிரகம், ராசிநாதனோடு இருள் கிரகம் இருக்கும் பொழுது முயற்சிகள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் உடனே பலிச்சிடாது. அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியாயிடும். எல்லாத்துலேயும் முயற்சிகள் தேவைப்படும். அந்த அமைப்பு இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே எதிலேயுமே குற்றம் குறை இது போன்றவைகளை கண்டுகொள்ளாமல் ஒரு நிலையில் உங்களுடைய முயற்சி, மற்றவங்க இப்படிலாம் செய்யலை, எனக்கு அவங்க இப்படி செஞ்சுருந்தாங்கன்னா நான் இப்படி ஆயிருப்பேன், இந்த மாதிரியான எண்ணங்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய முயற்சிகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கான நாளாக இந்த நாள் அமையும். இன்னொரு முக்கியமான ஒரு பலன், ஏதேனும் ஒரு நிலையில் அந்நிய மொழி, இனம், மதம் பேசுகின்ற ஒருவரின் மூலமாக சில அல்லல்கள் ஏற்படும். சில நேரங்களில் வேற்று மதத்தின் நண்பர், வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர், வேற்று மாநில நண்பர், ஏதேனும் ஒரு நிலையில் நம்முடைய இனத்திற்கு சம்பந்தமில்லாத ஒருவரின் மூலமாக ஆசை வார்த்தைகள் போன்றவைகள் தூண்டப்பட்டு அதனால் பொருள் இழப்பு நடக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு இருக்கிறதுன்றனால கன்னிராசிக்காரர்கள் எல்லோருமே தன்னை தவிர மற்றவர்களை சந்தேகப்பட வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று.
துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியும் மற்றும் விரையாதிபதியாகியமாக புதன் இன்றைக்கு 6ல் மறைந்து ராகுவோடு இணைந்திருக்கிறார். விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 60 வயது கடந்தவர்களுக்கு அசுப செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏனென்றால் அங்கே ராகு கேதுக்களோடு புதன் சேருகிறார். அசுப செலவுகள் என்பது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விரயமாக இருக்கலாம். ஒரு இடத்திற்கு ட்ராவல் பண்ணி போனோம், போயிட்டு வந்த தொகை வேஸ்ட்டு, அல்லது இவருக்கு கொடுத்த பணம் வேஸ்ட்டு, அல்லது ஆஸ்பத்திரி செலவுன்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவமனையில் சும்மா போனாங்க 1000 2000 போச்சுங்க. இந்த மாதிரியான உழைத்த பணம், உழைத்து கலைத்த பணம் ஒரு நிலையில் அப்படியே ஒரு லட்டு மாதிரி போகக்கூடிய ஒரு நாளாக இன்னும் ஒரு 2-3 வாரத்திற்கு இந்த பலன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே பணம் கொடுக்கல் வாங்கல பாக்கி அமைப்புகள் மற்றும் விரைய அமைப்புகளில் இப்பொழுது துலாம் ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு தாய்மாமன் வகையறால் கொஞ்சம் சிக்கல்கள் வரும். இதுவரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த தாய்மாமன் அல்லது தாய்மாமன் சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலைமை, மாமன் பெண்ணை காதலிப்பவர்கள் மாமன் மகனை காதலிப்பவர்களுக்கு பெரியோர்கள் எதையாவது தடையை கொடுக்கக்கூடிய தன்மை. என்ன இருந்தாலும் அத்தை பொண்ணு மாமா பையன் தானே, இதில் எங்கே நமக்கு தடை வரப்போகுது என்கின்ற அளவில் ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு உள்ளுக்குள்ளும் சொந்தத்திற்குள்ளும் சில சிக்கல்கள் வரும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்று துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல. விருச்சிகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் அட்டமாதிபதியுமான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பவனும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை கொடுப்பவனுமான புதன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் நீச்சனாகி ராகுவோடு சேருகிறார். பிள்ளைகளால் தொல்லைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளால் சில செலவுகளும் இருக்கும். என்ன பண்ணுறது, பிள்ளைகள் இப்படி பண்ணுறது ஒரு காலேஜில் சேர்த்து விடலாம்னு நினச்சா இன்னொரு காலேஜில் போய் சேர பார்க்கறது, அல்லது அதை விட மேலாக இதை தவிர்த்து வேறு ஏதாவது கேட்பார்கள் என்கின்ற நிலைமையில் ரெண்டும் என்று கேட்பார்கள் இல்லையா. சில நேரங்களில் ஒன்று விரயமாகும்னு நல்லா தெரியும், ஆனால் ரெண்டையும் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு பெற்றவர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. டபுள் விரயம்னு சொல்கிறோம் இல்லையா, இதை செய்யாமலே இருந்திருக்கலாம் என்பது மாதிரியான சில விரய செலவுகள் வரக்கூடிய நாளாக பிள்ளைகளின் மேலே கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் நம்ம காலத்திலெல்லாம் செல்ஃபோன் இல்லைங்க, ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் பிறக்கும் போதே செல்ஃபோனோடு தான் பிறக்கிறார்கள், நம்மை விட புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு கர்ணனோட கவச குண்டல மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போதே கையில் செல்ஃபோனிடம் தான் பிறக்கிறது. ஆகவே நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் புத்திசாலிகள். நாம் வளர்ந்த காலம் வேற, இன்றைய நம்முடைய பிள்ளைகளுடைய காலம் வேற என்பதை புரிந்து கொண்டு இந்த தலைமுறை இடைவெளி என்று சொல்லப்படக்கூடிய தந்தைக்கும் தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை நல்ல விதமாக புரிந்து கொண்டு இளையவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு கணிதம் கணிப்பொறி சார்ந்த துறைகளில் ஈடுபாடு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் அதிபதியாகிய புதன் உங்களுக்கு அறிவுத்திறனை அதிகமாக அள்ளித்தரக்கூடிய புதன் இன்றைக்கு நீச்ச நிலையில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். வெளிநாட்டிற்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை பார்க்க போகணும். சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் வெளிநாட்டில் தானே இருக்குது. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் என்னை மட்டும் அலுவலகத்தில் அனுப்பலை, அல்லது நான் அதற்கான அனுமதியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் ஒரு 3 வாரத்திற்குள்ள அனுமதிகள், பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், வெளிநாட்டிலிருந்து அனுமதிகள் வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே போலவே வெளிநாட்டில் ஏற்கனவே மேற்கு நாடுகளில் கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. சென்ற மாதத்தில் வேலையை விட்டேன், வேலையிலிருந்து ஒரு நிலையில் நான் நீக்கப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கம்பல்சரியாக வேலையை விடும்படி ஆகி போயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு குழப்ப கலக்க நிலைகளில் இருக்கக்கூடிய தூர இடங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏற்கனவே போன வேலையை விட நல்ல சம்பளம், நல்ல பதவி உயர்வு போன்றவைகள் இருக்கக்கூடிய வேலை போனது நல்லது தான் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஜீவன மேன்மைகள், ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசுவினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. 9ஆம் அதிபதியாகிய பாக்கியாதிபதி புதன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் நீச்சமடைந்திருந்தாலும் கூட ராகுவோடு இணைந்து அவர் அப்படியே நீச்சனோடு சேர்ந்த ராகு முழு பலனை தருவார் என்கின்ற நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய யோக நாள். ஒரு அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாகவோ அல்லது சிறியவர்களுக்கு பெரியவர் மூலமாகவோ, ஒரு வயதானவருக்கு இளைஞர் மூலமாக, ஒரு இளைஞருக்கு வயதானவர் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே புதன் கொஞ்சம் சற்று வலுவிழக்கும் போது அறிவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். கவனமாக நீங்கள் இருக்கணும். இந்த வாரத்திலேருந்து ஒரு 3 வாரத்திற்கு இருக்கணும்னா பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை திருப்பங்களை தரக்கூடிய அமைப்பில் நீங்கள் எதையுமே நம்பக்கூடாது. ஒரு
புதையல் கிடைக்குது, அல்லது ₹1 போட்டால் ₹10 கிடைக்குது, இந்த மாதிரியான ஒரு ஆசை தூண்டில் போடப்படுகின்ற விஷயங்களில் மட்டும் இன்னும் 3 வார காலத்திற்கு மகர ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து, அதே நேரத்தில் நல்ல விதமான பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். ஒரு நண்பரின் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த நண்பர் எதிர்பாலினத்தவராக இருக்கலாம். ஆணுக்கு பெண்ணால் உதவியும், பெண்ணுக்கு ஆணால் உதவியும், வயது வித்தியாசத்தோடு கூடிய உதவிகளும், சிறியவர்களுக்கு பெரியவர்கள், பெரியவர்களுக்கு சிறியவர்கள் என ஒரு முரண்பாடான தன்மைகளில் உதவிகள் கிடைக்கக்கூடிய, அதன் மூலமான உங்களுக்கு உறவுகள் உயர்வுகள் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 8ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு தனஸ்தானத்தில் நீச்சனானாலும் ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு கிணறு வெட்ட தெய்வம் கிளம்பியதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஒன்றை ஒரு மாதிரியாக முடிக்க நினைத்து அது வேறொன்றாக மாறி கடைசியில் நல்லதாக நடந்ததுன்னு சொல்கிறது தான். இந்த வார்த்தையை அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டில் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுவீங்க, அது எப்படியோ ஒன்றா போயிடுச்சுன்னு ஒரு மனசு குழம்பி போயிடும். அடாடா நம்ம ஒன்று செஞ்சோம், இப்படி ஒன்று ஆகி போச்சு, இது நல்லது இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அது வேறொன்றாக மாறி அப்பாடா பரவாயில்லை தப்பித்தோம் என்கின்ற ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள். இன்றிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்கு புதனின் 2ஆம் இடத்து ராகுவுடன் கூடிய நீச்சம் என்பது ஒரு நிலையில் தன பிராப்தி வரக்கூடிய அமைப்பு, பண வரவு வரக்கூடிய அமைப்பு. இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 20% குறைஞ்சு, முழுக்கெல்லாம் தீர்ந்துராது. ஜதய நட்சத்திரத்திலே சனி போய்கிட்டு இருக்கிறார். கும்பராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கே தீர்ந்திடணும்னு பொய் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. இந்த வருடம் முழுவைக்கும் ஜன்மச்சனியின் ஆதிக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக சதயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படியே மனம் கணக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்து தான் தீரும். ஆனால் அந்த விஷயங்களில் ஒரு 30% ஓரளவுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய, ஓரளவிற்கு மனம் எதையும் தாங்கக்கூடிய சக்தியோடு இருக்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி இணக்கமான ஒரு உறவுகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. 7ஆம் அதிபதி நீச்சமாகி ராகுவோடு சேருகிறார். ஒரு நிலையில் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை அவர் புனிதப்படுத்துகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். பிரிஞ்செல்லாமான இருந்த எண்ணத்தில் இருந்தவர்கள், பிரியக்கூடிய மனநிலைமையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே ஒரு நிலையில் சமரச உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மனைவி என்பவள் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்பதை இன்றைக்கு மீனராசிக்கார கணவர்கள் உணரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நல்ல பெண், நல்ல மனைவி குடும்ப தலைவியாக இருக்கும் பொழுது குடும்ப பிரச்சனை ஆணுக்கு கிஞ்சிற்றும் இருக்காது என்பதை இன்றைக்கு ஒரு நல்ல அனுபவமாக, ஒரு 3 வார காலத்திற்குள் இதை ஒரு ஆண் உணரக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாம் விலகும் என்கின்ற ஒரு மன தைரியம் வரக்கூடிய தன்மை. கணவனுக்கு நல்லா இல்லையே, ஒரு வேலை கிடைக்கல, பொருளாதார ரீதியாக நல்லா இல்லை, கடன் தேவையில்லாமல் வாங்கிவிட்டு குடும்பத்தில் இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த மனுஷன் பண்ணதான் பெரிய காரணம், நம்ம சொல்ல சொல்ல கேட்காம இந்த இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டார்ன்ற மாதிரி என்னதான் செய்வது இந்த மனிதனை திருத்துவதற்கு என்கின்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே கணவரிடமிருந்து மாற்றங்கள் தெரியக்கூடிய தன்மை, பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலாகி போய் கொண்டிருக்கிறது என்பது மாதிரியான குழப்பங்களில் இருந்தவர்களுக்கு ஆண்டவன் ஏதேனும் ஒரு நிலையில் கவலையே படாதீர்கள், உங்களுடைய சிக்கல் தீரும் என்கின்ற உறுதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். உலக மகளிர் தினமான இன்று ஒரு நேருடைய சந்தேகம். ஐயா, பெண்களால் முன்னேற்றம் அடையக்கூடியவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு கேள்வியாக அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கிற தினமாக இன்றைய தினம் நல்ல வேலையாக அமைஞ்சிருக்கு. உலக மகளிர் தினம்ன்றதுனால இன்றைக்கு பெண்களால் மேன்மை அடைகிறவர்னு யாருன்னு பார்த்துடலாம். எல்லாருமே உண்மையை சொல்லப்போனால் பெண் என்பவர் ஒரு மிகப்பெரிய சக்தி, மகா சக்தின்னு சொல்லலாம். ஆணை விட 3 படிகள் 4 படிகள் உடலிலும் உயர்விலும் உள்ளத்திலும் ஒரு நிலையில் திண்மையாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி பெண்ணுன்னே சொல்லிடலாம். ஒரு ஆணை சுற்றி சகல வடிவங்களிலும் பெண் இருக்கிறாள் என்பதுதான் உண்மை. அவர் அமெரிக்க ஜனாதிபதியாகவே இருந்தாலும் கூட அவர் ஒரு தாயிடம்தான் பிறக்கிறார். எல்லா ஆண்களும் எந்த நிலையிலும் ஒரு தாயை முன்னிறுத்தித்தான் வர வேண்டும் என்கின்ற அமைப்பிலேயே ஆணை விட பெண் என்பவள் மகத்தான உயர்வான சக்தி என்பது இங்கே உலகத்தில் எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக நிரூபிக்கப்படுகிறது. அப்போ ஒரு பெண்ணை சுற்றி ஆண் எந்தெந்த வடிவத்தில் இருக்கிறார்?
முதல்ல ஒரு அம்மாவாக ஒரு பெண் வடிவ அமைப்பில் இருக்கிறார். ஒரு ஆணுக்கு, ஒரு குழந்தைக்கு முதலில் தெரிவது தாய் என்கின்ற அந்த மகா தெய்வத்தை விட மேலான ஒரு சக்தி. அப்போ ஆணை சுற்றி முதல்ல அம்மாவாக இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசம் மிகுந்த அம்மாவுக்கு நிகரான இன்னொரு அம்மாவான அக்காவாக இருக்கிறார். இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். தன்னை விட ஒரு 10 வயது பெரிய அக்கா, 12 வயது பெரிய அக்கா தனக்கு இன்னொரு அம்மா என்பதை ஒரு ஆண் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளவே தீருவான். ஏனென்றால் சிறு வயதிலேயே அந்த 12 வயது சிறுமி கைக்குழந்தையான தம்பியை எந்த நேரமும் தூக்கி கொண்டு திரிந்திருக்கும். அந்த பாசம் கடைசி வரைக்கும் நீடிக்கும். தன்னுடைய சொந்த மகனை விட தன்னுடைய தம்பியை தானே தாயாக இருந்து அவனை மகனாக நினைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு உறவு ஆணை சுற்றி இருக்கின்ற அக்காள் உறவு. அதை போலவே அண்ணனுடைய பாசம், தங்கையுடைய பாசம் என்பதை நாம் சொல்லவே தேவையில்லை. ஆகவே தாயாய் தமக்கையாய் அங்கே தங்கையுமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பருவத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒரு நிலையில் ஒரு மனிதனுக்கு தாரம் என்கின்ற சம உறவாக வருகிறது. சகதர்மினின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது எண்ணில் பாதி அவள். இவளை மணந்ததற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இவளுக்கு ஒரு பாதி சதவிகித அத்தனையும் கொடுத்து அதற்கு பிறகு நான் மகள் என்கின்ற ஒரு பொக்கிஷத்தை பெறுகிறேன். எப்பொழுது ஒரு மகன், ஒரு ஆண் ஒரு மகனையோ மகளையோ, மகனை விட மகள் என்கின்ற அந்த உயரிய உறவு பிறக்கும் பொழுது ஒரு பொறுப்பான தகப்பனாக வருகிறான் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு ஆணை சுற்றி எல்லா வடிவங்களிலும், தோழி உள்பட அத்தனை உறவுகளிலும் இங்கே ஒரு நிலையில் பெண் உறவுகள் இருக்கும் பொழுது அந்த உறவுகளால் ஜாதக ரீதியாக ஒருவர் நன்மைகளை அடைவதற்கான அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண் கிரகங்கள் 2 தான், சுக்கிரனும் சந்திரனும். 35 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை சுக்கிரன் குறிப்பார், 35 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களை சந்திரன் குறிப்பார். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சுபத்தன்மையோடு, பாபத்துவம் என்று நான் சொல்லக்கூடிய சனி ராகு செவ்வாயோடு சேராமல் இருக்கக்கூடிய நிலைமைகளில் அவருக்கு பெண் உறவுகள் மிகுந்த வலிமையாக இருக்கும். 35 வயதிற்கு கீழான பெண்களால் லாபத்தை அடையக்கூடியவர் என்றால் சுக்கிரன் வலுத்திருப்பார். மேலான அமைப்பில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது பெண்களால் லாபத்தை அடையக்கூடியவராக இருந்தால் சந்திரன் அவருக்கு வலுத்திருப்பார். இரண்டாவதாக 2, 6, 10 போன்ற அமைப்புகளை நான் சொல்லிவிடுவேன். அதை போலவே தாய் பாவகம் வலுத்திருக்கும்னா 4ஆம் பாவகமும் சந்திரனும் வலுத்திருக்கும். அவருக்கு அம்மா அம்மாவைத்தான் தெய்வம் என்று அவர் கும்பிடுவாரே தவிர வேறு யாரையும் அவர் தெய்வம்னு கும்பிட மாட்டார். ஆக நான் இப்போது சொல்லி இருக்கின்ற தாயை குறிக்க வேண்டிய 4ஆம் பாவகம், தங்கையை குறிக்கக்கூடிய 3, 11ஆம் பாவகங்கள், மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகங்கள், இவைகளோடு பெண் ராசிகளில் அத்தனை அமைப்புகளும் வலுத்து பெண் கிரகங்களான சந்திரனும் சுக்கிரனும் வலுத்திருக்கும் பொழுது நான் இப்போது சொன்ன ஏதாவது ஒரு உறவின் மூலமாக அந்த ஆணுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பதே இன்றைய நிறைவான ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.